வணக்கம் பெரியவர்களே சிறியவர்களே. இன்னைக்கு கண்டென்ட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் பற்றி தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிக் பாஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ தான். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில் அவன் என்ன நெகட்டிவ்லாம் கோத்ரூ பண்ணானோ அதெல்லாம் மாற்றிக்கிற ஒரு வாய்ப்பாகவும் சில பேர் பார்க்குறாங்க. அண்ட் கொஞ்சம் பேருக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காகவும் வராங்க. சில பேர் வந்து சில விஷயங்கள் கற்றுக்கலாம், புதுசாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன்லேயும் வராங்க. சில பேர் ஃபேமுக்காக வராங்க. இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது. நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் அதை பார்ப்போம். அது சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுறதுக்காக தான் பார்ப்பாங்க. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மூலியமாக தான் இப்போ இருக்கிற சோசியல் மீடியாஸ் சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் எது வந்தாலும் சரி நெகட்டிவை போட்டு தான் அவங்க ஃபுல்லாகவே பிரபலம் அடையணும்னு பார்க்குறாங்க. இது வந்து ராங்கான கண்ணோட்டத்தில் தான் எனக்கு தோணுது. ஏன்னா பாசிட்டிவாகவும் நம்மளால் வர முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாலும் இந்த மாதிரி நெகட்டிவ் இதுவாக போடுறதுனால எல்லாருக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ பாசிட்டிவாகவும் நம்ம திங்க் பண்ணி பாசிட்டிவாக சில விஷயங்கள் நிறையா இப்போ போடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் போடுறாங்க. அவங்கள மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்மளும் நெகட்டிவ் ஏதாவது ஒன்று போட்டால் தான் உடனே போய் பார்க்குறோம். ஏதோ ஒரு விஷயம் இருக்க போல இருக்குது, ஏதாவது நடந்திருக்கு போலன்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த நெகட்டிவ் விஷயத்தை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். அதனால தான் அவங்க கீப் ஆன் நெகட்டிவ் விஷயத்தையே நம்மளுக்கு நியூஸ் சேனல் எதுவாக இருந்தாலும் திருப்பி நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும். நம்மளும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். ஆல்வேஸ் உங்களை சுற்றி ஃபுல்லாக பாசிட்டிவ் பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட இருக்கிற கொஞ்சமாக இருக்கிற அந்த பாசிட்டிவ்னஸ் கூட அவங்க ஃபுல்லாக டவுன் பண்ணி விட்டுருவாங்க. ஃபுல்லாகவே நெகட்டிவாக உங்கள் மைண்டும் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் நெகட்டிவாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஸோ பாசிட்டிவான பீப்புள்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலேஜ் படிக்கிற டைமில் எங்கள் ஹெச்ஓடி வந்து அடிக்கடி இந்த வேர்டு யூஸ் பண்ணுவார். ஷோ யுவர் ஃப்ரெண்ட் ஹவ் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்ல, நான் நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னுவார். அதோட மீனிங் எனக்கு அப்போ அவ்வளோவா புரியல. இப்போ தான் எனக்கு அதோட மீனிங் என்னன்றது ரொம்ப நல்லா புரியுது. எல்லாருமே அவங்க லைஃப்பில் மேலே ஒரு கட்டத்துக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த ஷோவில் கலந்துக்கிறாங்க. நிறையா ஃபேம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் வராங்க, மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ரீசனுக்காகவும் வராங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் லைஃப்லலாம் என்ன பண்ணணும், என்ன இது பண்ணணும், ஃபுல் ஃபோக்கஸாக இருங்க, ஃபுல்லாக பாசிட்டிவாக இருங்க. எவ்வளோ தான் நெகட்டிவில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிறையா தடைகள் வரும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் தாண்டி பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவாக நம்மளுக்கு கொண்டு போய் நம்மளுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டும். ஸோ ஆல்வேஸ் பி பாசிட்டிவாக இருங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக பண்ணுங்கள், கண்டிப்பாக அது சக்ஸஸ் வருங்க. ஆல்வேஸ் சிரிச்ச முகத்தோடு இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க.